இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லப்படுற முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற தங்களோட அறக்கட்டளை மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்தாரா. வன் அப்படின்னா காடு, தாரா அப்படின்னு சொன்னா அது நட்சத்திரம், காட்டின் நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அப்படின்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்துல. ஓகேயா. சோ இதோட நோக்கம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வனவிலங்குகளை மீட்கிறது, சிகிச்சை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வனவிலங்குகளை பாதுகாக்கிறது. சோ இதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வந்தாரா. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வனவிலங்கு பாதுகாப்பு மையம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படின்னா ஒரு ஜூ, அதாவது ஒரு மிருககாட்சி சாலை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியா மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் எங்க உள்ள ஒரு விலங்கா இருந்தாலும் சரி, ஒரு அனிமல்ஸா இருந்தாலும் சரி, துன்பப்படுற ஒரு உயிரினமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு விலங்கு கொண்டு வந்து இங்க வச்சு பாதுகாத்து வளர்க்கறது தான் இதோட நோக்கம். ஓகேயா. இதுக்காக இவங்க உருவாக்குனதுதான் வந்தாரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகேயா. இந்த ப்ராஜெக்ட் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 2008 இதுக்கான அடிப்படை அமைப்பை கட்டமைப்பை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2010 பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஜாம் நகருக்கு முகேஷ் அம்பானியோட பையன் அனந்த் அம்பானி வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் வேகமாவே நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2024 இந்த 2024 பிப்ரவரி 26 பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் இதை அறிவிக்கிறாங்க. இந்த திட்டத்தை 2025 மார்ச் 4 இந்த டேட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து இந்த வந்தாரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த வனவிலங்கு பாதுகாப்பு மையத்தை ஓபன் பண்ணி வைக்கிறார். ஸோ அதை பத்தின போட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் சோசியல் மீடியால. பட் இப்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வனவிலங்குகளை கடத்துறாங்க, நிதி முறைகேடு பண்றாங்க, சட்டத்துக்கு புறம்பான வேலையில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து இந்த சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் ரிப்போர்ட்டு, என்ஜிஓ அப்படின்னு சொல்லப்படுற இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கு கொண்டு வராங்க, பொதுநலக்க வழக்கு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட கைக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரிச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்புல என்ன அப்படின்னா இதை பத்தி நல்லா விசாரிச்சு ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிறப்பு விசாரணை குழுவை நியமிக்கிறாங்க. இந்த விசாரணை குழுவுல முன்னாள் நீதிபதியா இருந்த ஜஸ்தி செலமேஸ்வர் அப்படின்னு சொல்லப்படுறவரோட தலைமையில ஒரு 4 குழு இதை உருவாக்குறாங்க. இந்த 4 குழுவும் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த வந்தாரா அப்படிங்கிற அந்த மையத்துல போய், அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு மையத்துல போய் அங்க வேலை பார்க்குற பணியாட்கள், அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வனவிலங்குகள் துன்புறுத்தப்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செப்டம்பர் 12 பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 12 கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து செப்டம்பர் 15 பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சட்டவிரோதமான, சட்டத்துக்கு புறமான எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடல இந்த வந்தாரா அப்படிங்கிற இந்த மையம். ஓகேயா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எந்த வனவிலங்குகளையும் கடத்தல, உலகத்துல வேற எங்க இருக்கிற நாடுகள்லயும் இருந்து வனவிலங்குகளை கடத்தி கொண்டு வரல, சோ வனவிலங்குகளை துன்புறுத்தப்படல, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால இது வந்து கிளீன் சீட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சுத்தமான அறிக்கை, மேற்கொண்டு விசாரணை பண்றதுக்கு அவசியமே கிடையாது. ஸோ இதனால ரொம்ப சிறப்பாகவே இவங்க பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. ஸோ இந்த தீர்ப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டாடிட்டு இருப்பாங்க. உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 41 அழிஞ்சு போற உயிரினங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்தாரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல இருக்கு. இந்த வந்தாரா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்துல இருக்கிற ஜாம் நகர் அப்படிங்கிற இடத்துல ரிஃபைனரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் இந்த வந்தாரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த வனவிலங்கு பாதுகாப்பு மையம் இருக்கு. கிட்டத்தட்ட 41 இனங்களுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இங்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,50,000 மேல, அதாவது 2025 இந்த இயர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,50,000 மேற்பட்ட உயிரினங்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு, விலங்கினங்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிற ரொம்ப ஒரு அரிய வகையான
அனிமல்ஸா இருந்தா கூட, ஆபத்தான அனிமல்ஸா இருந்தா கூட அது வந்து இங்க வச்சு பாதுகாத்து வளர்ந்துட்டாங்க. இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வனவிலங்குகளை பாதுகாப்பா வச்சிருக்கணும். அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிற இந்த விலங்குகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதோட இனங்களை அழிஞ்சு போகாத அளவுக்கு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது உருவாக்கப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. 200க்கும் மேற்பட்ட யானை இனங்கள் இங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம 1200க்கும் மேற்பட்ட பள்ளி இனங்கள் இருக்கு. அதாவது எப்படின்னா ரெப்டைலு, அதுக்கப்புறம் குரோக்கடைலு, இந்த மாதிரி பள்ளி இனங்களை சார்ந்தது, அதுக்கப்புறம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்குது. மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா அரிய பறவைகளா இருக்கட்டும், சிங்கங்களா இருக்கட்டும், ஆசிய சிங்கமா இருக்கட்டும், ஜாகுவாரா இருக்கட்டும், டைகரா இருக்கட்டும், லயனா இருக்கட்டும், எல்லா விலங்குகளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. பராமரிச்சு பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சிகிச்சை கொடுக்குறாங்க. இதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா 1.5 லேக் ஸ்கொயர் ஃபீட்ல, அதாவது 1.5 லட்சம் சதுர அடியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த விலங்குகள் குளிக்கிறதுக்காக குளியல் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூரிய சக்தி இருக்குது, காலநிலை கட்டுப்பாடு இருக்குது, கோயில் இருக்கு, தியான மண்டபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்தியாவிலே பாத்தீங்க அப்படின்னா இதுவரை எங்கேயுமே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு இது வந்து ஒரு சரணாலயம் சொல்ல முடியாது, ஒரு வனவிலங்கு பாதுகாப்பு மையம் அப்படிங்கிற அளவுல இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு மையமா இது செயல்பட்டுக்கிட்டு வருது. இந்த வந்தாரா அப்படிங்கிற இந்த வனவிலங்கு பாதுகாப்பு மையத்தை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பெருசா ஆரம்பிச்சாங்களோ அந்த அளவுக்கு இதோட பேரும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல பேசு பொருளாயிருக்கு. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா கோலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு நந்தினி மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 36 வயசு ஒரு யானை. அந்த யானையை பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல நடக்கிற விழாவா இருக்கட்டும், திருவிழாவா இருக்கட்டும், அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த யானையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊர்வலம் கூட்டு போவாங்க. இப்படி கூட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பீட்டா அப்படின்னு சொல்லப்படுற இந்த அமைப்பு இருக்குல்ல, அதாவது இந்த விலங்குகளை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு உண்டு, பீட்டா. ஓகேவா? இந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில் கொண்டாட்டம், இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த யானையை கொண்டு போய் அந்த யானை மேல 4-5 பேர் ஏறி உட்கார்ந்து அந்த யானையை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த யானை மேல 4-5 பேர் ஏறி அவங்க உட்கார்றதுனாலையும், இந்த யானைய பிச்சை எடுக்க வச்சு நடத்தி கூட்டு போறதுனாலையும் யானையோட காலில் பாத்தீங்க அப்படின்னா புண்ணு வந்துடுச்சு. ஸோ அதனால இந்த யானையை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இந்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நடந்துட்டே வருது. கிட்டத்தட்ட 6 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு வருது. அதாவது எப்படின்னா இந்த மகாதேவி அப்படின்னு சொல்லப்படுற இந்த 36 வயசு மதிக்கத்தக்க இந்த யானையை கொண்டு போய் வந்தாரால போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள மக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க 1992 இருந்து இந்த யானை இங்கதான் இருக்குது, நாங்க இத்தனை வருஷமா இப்படிதான் யானையை வளர்த்துக்கிட்டு வரோம், நல்லபடியா பராமரிச்சுட்டு வரோம். இவங்க என்னன்னா ஒரு கேஸை போட்டுட்டு இதனாலதான் பிச்சை எடுக்க வைக்கிறதுனாலதான், மேலே ஏறி உட்காராதனாலதான், நடத்தி கூட்டு போறதுனாலதான் இந்த மாதிரி புண்ணு வந்துட்டு சொல்லி இவங்க கேஸ் போட்டு இப்ப அந்த யானையை பாத்தீங்க அப்படின்னா வந்தாரா அப்படின்னு சொல்லப்படுற அந்த வனவிலங்கு பாதுகாப்பு மையத்துக்கு அனுப்பிட்டாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாராஷ்டிரால இருக்கிற மக்கள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோவப்பட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு பெரிய பேசுபொருள் ஆயிடுச்சு. ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்தாரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த வனவிலங்கு பாதுகாப்பு மையம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஸோ இப்படிதான் ஏதாவது ஒரு இடத்துல துன்புறுத்தப்படுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான விலங்குகள், இந்த மாதிரியான கோயில்கள்ல இந்த மாதிரி இருக்கிற யானைகள், அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த மரக்கட்டைகள் இதெல்லாம் தூக்கி கஷ்டப்படுத்துவாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்தெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட இருந்தெல்லாம் இந்த யானைகளை மீட்டு கொண்டு போய் இந்த வந்தாரால சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த வந்தாரா அப்படிங்கிற இந்த வனவிலங்கு பாதுகாப்பு மையம். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்தாரா அப்படிங்கிற இந்த வனவிலங்கு பாதுகாப்பு மையத்துக்கு அந்த அளவுக்கு பொதுமக்கள் சுற்றுலா போறதுக்கோ சுத்தி பார்க்கறதுக்கோ இன்ன வரைக்கும் இது கொடுக்கல, பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விலங்குகளுக்கு ஒரு ப்ரெஷரா இருக்கும், ஒரு அழுத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதை ஃப்ரீயா விட்டுருக்காங்க. இனி போற போக்குல இனி வரும் காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரி மிகப்பெரிய ஒரு பார்க்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நான் பாக்குறேன். பாய்.